ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹி உள்ளிட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பயணம் மேற்கொண்டிருந்த விமானமானது விபத்துக்குள்ளாகியிருந்தது. ஈரானின் வடமேற்கு நகரமான டப்ரிஸுக்கு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி திரும்பும் போது இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் உள்ளிட்டவர்கள் அசர்பைஜான் எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 நீர்ப்பாசன திட்டங்களை திறந்து வைப்பதற்காக 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விமானம் மூலமாக பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். குழுவினர்கள் 3 ஹெலிகாப்டர்களில் பயணம் மேற்கொண்ட போது ஈரான் ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்டோர் பயணம் மேற்கொண்ட விமானமானது விபத்துக்குள்ளாகியிருந்தது. அசர்பைஜான் எல்லையில் உள்ள மலைப்பாங்கான பகுதியில் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டரின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. மறைந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி 2021ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு 72% அதிகமான வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார். 1981 முதல் 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஈரானின் ஜனாதிபதிகளாக 5 ஜனாதிபதிகள் பதவியேற்றிருந்தார்கள். அவர்கள் ஐவருமே 2 தவணைகள், அதாவது 8 வருடங்கள் பதவியில் இருந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் ரைசி 2021ஆம் ஆண்டு பதவியேற்று அவருடைய முதலாவது தவணையில் 3வது வருடம் நிறைவு பெறுவதற்கு முன்னரே விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். குறுகிய காலப்பகுதியில் சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக காணப்பட்டவர். வல்லரசு நாடுகளின் பார்வையில் இவர் மிக பெரும் புள்ளியாகவே காணப்பட்டார். அண்மையில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். என்றும் தலையில் கருப்பு நிறத்திலான தலைப்பாகை அணிந்திருக்கும் இப்ராஹிம் ரைசி சமய அறிஞராக இருந்து பின்னர் நீதியரசராக பணியாற்றி 2021 ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். அவர் ஆட்சியை கைப்பற்றிய போது கடினமான ஒரு சூழ்நிலை ஈரானிலே காணப்பட்டது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தினால் அமெரிக்காவின் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட காலமாக அது அமைந்திருந்தது. அனைத்து சவால்களுக்கு மத்தியிலும் இப்ராஹிம் ரைசி வல்லரசு நாடுகளின் பார்வையில் மிக பெரும் புள்ளியாகவே காணப்பட்டார். இந்நிலையில் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு பதிலாக தற்காலிக ஜனாதிபதியாக அந்நாட்டின் உதவி ஜனாதிபதி முகமது முக்பர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அரசியல் சாசனத்தின்படி 50 நாட்களுக்குள் தேர்தல் இடம்பெற வேண்டிய கட்டாய நிலைமை ஈரானில் தற்போது உள்ளது.